டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகை கோவை சரளா ஒரு நல்ல நடிகை. அவங்க ஆச்சி மனோரமா மாதிரி ஒரு சிறந்த இடத்தை அடைஞ்சிருக்கணும். அவங்களுக்கு என்ன ஆச்சு, இப்போ அவங்க படங்களை நடிக்கிறாங்களான்னு குவைத்லேருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. கோவை சரளாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல இடத்தை தான் தமிழ் சினிமா தந்தது. அப்படின்னாலும் கோவை சரளாவுடைய திறமை இருக்குது, அது மிகப்பெரியது. அதற்கேற்ற உயரத்தை அவர் தொடவில்லை என்பது உண்மைதான். இப்போதும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட வாய்ப்புகள் கோவை சரளாவுக்கு இல்லை. நடிகர் விஜய் நடித்த சச்சின் திரைப்படத்தினுடைய ரீரிலீஸ் குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய வசூலை பாதிச்சுதுன்றது உண்மையான மலேசியாவிலேருந்து சுவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. சச்சின் திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் நல்லதொரு வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் குட் பேட் அக்லி படத்தினுடைய வசூலை பாதிக்கின்ற அளவுக்கு சச்சின் திரைப்படத்தினுடைய வசூல் இல்லை. நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த் இவங்களில் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யாருக்கு திரை வாழ்க்கையில் பெரிய கேப் ஏற்பட்டுச்சுன்னு தோர்ணமலையிலேருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. ரஜினி, கமல், விஜயகாந்த் ஆகிய மூவருடைய திரை வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா தனித்தனியானது. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஓரிரு காட்சிகளில் தான் அபூர்வராங்கல் படத்தை அவர் அறிமுகமானார். அதற்கு பின்னாலே பலமொழி படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமைந்தாலும் கதாநாயகனாவருக்கும் அந்த கதாநாயகன் என்ற இடத்துல நிலைத்து நிற்பதற்கும் அவருக்கு சிறிது காலம் பிடித்தது. அதனால் அந்த ஒரு இடைவெளியை அவர் சந்திக்க வேண்டி வந்தது. அதே மாதிரி தான் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே கதாநாயகனாக அறிமுகமானார். அப்படின்னாலும் அதற்கு பின்னாலே தொடர்ந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் அவருக்கு அமைந்ததாக சொல்ல முடியாது. அவருடைய திரை வாழ்க்கையிலே சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் தான் ஒரு திருப்பத்தை தந்த படமாக அமைந்தது. கமல்ஹாசனுடைய கதையே வேறு. ஏன்னா கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமாக இந்த தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர். அதற்கு பின்னாலே அவர் கதாநாயகனாக நடித்த முதல் தமிழ் திரைப்படம்னா அது உணர்ச்சிகள் என்ற திரைப்படம். ஆர்சி சக்தியினுடைய இயக்கத்தில் உருவான அந்த திரைப்படம் வெளியாவதற்கே சில ஆண்டுகள் பிடித்தன. இதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா மலையாள பட உலகிலே பல திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கமல்ஹாசனுக்கு அமைந்தது. அதனால் இவங்க எல்லோருமே இடைவெளியை சந்தித்து விட்டு அதற்கு பின்னாலே பிரபலமான கதாநாயகர்கள் தான். நடிகர் விஜயகாந்த் சார் பல பேருக்கு உதவி பண்ணது அவருடைய மறைவுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் ஆகட்டும் அல்லது கேபிவி பாலா ஆகட்டும் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கேமரா வச்சுட்டே உதவி செய்கிறாங்க. என்னதான் அவங்க உதவி செஞ்சாலும் அதை ரிசீவ் பண்ணுறவங்க சைடில் ரொம்பவே கஷ்டமாக ஷூட் பண்ணப்பட்டு அது காண்பிக்கப்படுது. இந்த போக்கு சரியானதா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு தலையாம்பலம்லேருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. விஜயகாந்த் செய்த உதவிகள் எல்லாம் அவருடைய மறைவுக்கு பின்னால் தான் வெளியே தெரிய வருது அப்படின்ற உங்களுடைய வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்போ ஊடகங்கள் பெருகி இருக்கிறதுனால அவர் செய்த உதவிகளை பல ஊடகங்களில் அவரால் உதவி பெற்றவர்கள் சொல்கிறார்கள். அதனால தான் இப்போ அவர் செய்த உதவிகள் எல்லாம் மெல்ல மெல்ல வெளியே தெரிய வருகிறது. இன்றைக்கு இருக்கின்ற பல கலைஞர்கள் தாங்கள் செய்கின்ற உதவிகளை விளம்பரப்படுத்துகிறாங்கன்னா அதையும் கொச்சையாக நீங்கள் பார்க்குறீங்க. தாங்கள் செய்கின்ற உதவிகளை எல்லாம் விளம்பரப்படுத்துறதுனால மற்ற கலைஞர்களுக்கும் இதுபோல் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பெறுவதற்கு அது வாய்ப்பாக அமையும் என்று கூட அவங்க நினைக்கலாம் இல்லையா? வடிவுக்கரசி அம்மாவுக்கு முதல் மரியாதை திரைப்படத்தில் சிவாஜி சார் கூட நடிக்கிற வாய்ப்பு எப்படி கிடைச்சிது? அவ்வளவு வயதான கேரக்டரை எடுத்து நடிக்கிறதுக்கு அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னு நியூஜெர்சியிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. வடிவுக்கரசி ஒரு சிறந்த நடிகை. அவரை அறிமுகப்படுத்திய பாரதி ராஜாவுக்கு அது தெரியாதா? அதனால் முதல் மரியாதை படத்திலே அந்த கதாபாத்திரத்தை அவர் ஏற்றால் தான் சரியாக இருக்கும் என்பதை பாரதி ராஜா முடிவு செய்தார். முதல் மரியாதை படம் உருவான காலகட்டத்தில் வடிவுக்கரசி பல படங்களில் கதாநாயகன் நடிக்கலை. அப்போதே குணச்சித்திர வேடங்களுக்கு அவர் மாறி இருந்தார். அதனால் அந்த வேடத்தை ஏற்பதிலே அவருக்கு எந்த தயக்கம் அந்த காலகட்டத்திலே இல்லை. ஹாரர் காமெடி வகை திரைப்படங்களை பற்றி பேசும்பொழுது காஞ்சனாவை பற்றியும் அரண்மனை பற்றியும் பேசுகிறோம். ஆனால் 3 சக்ஸஸ்ஃபுல் பாகங்களை கொடுத்து தில்லுக்கு துட்டு திரைப்படத்தை பற்றி யாருமே பேசுறது இல்லையே. இதுக்கான காரணம் என்னன்னு யூஎஸ்லேருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. அரண்மனை, காஞ்சனா, தில்லுக்கு துட்டு ஆகிய 3 படங்களும் வெற்றி படங்கள் தான் என்றாலும் அரண்மனை, காஞ்சனா ஆகிய 2 படங்களும் பெற்ற மாபெரும் வெற்றியை தில்லுக்கு துட்டு படம் பெறவில்லை என்பதுதான் உண்மை. தமிழ் திரைப்படங்களுக்கு அறிஞர் அண்ணா பாடல்கள் எழுதியிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. பல தமிழ் திரைப்படங்களுக்கு அறிஞர் அண்ணா கதை எழுதியிருக்கிறார், ஆனால் பாடல்கள் எழுதியதில்லை. மே 23ஆம் தேதி நடிகர் விஜய் சேதுபதியினுடைய ஏஸ் திரைப்படம் வெளியாக இருக்கிறதா வர தகவல்கள் உண்மையான மலேசியாவிலேருந்து விஜயராஜா கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதியுடைய ஏஸ் திரைப்படம் மே மாதம் 23ஆம் தேதி என்று வெளியாகும் என்கின்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. மின்சார கனவு திரைப்படத்தில் கதையா இசையா இயக்கமா இதில் எது சிறந்ததுன்னு சாத்தூர்லேருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. மின்சார கனவு படத்திலே மிகச்சிறப்பாக அமைந்திருந்ததுன்னா முதல்ல இசையை சொல்ல வேண்டும், அதற்கு பின்னாலே இயக்கத்தை சொல்லலாம். சார், நீங்கள் எத்தனை திரைப்படங்களுக்கு பிஆர்ஓவாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அண்ட் நீங்கள் பிஆர்ஓவாக ஒர்க் பண்ண முதல் மற்றும் கடைசி திரைப்படத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு தோர்ணமலையிலேருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. 1970ஆம் ஆண்டில் வெளியான ஸ்நேகிதி என்ற திரைப்படம் தான் நான் பத்திரிகை தொடர்பாளனாக பணியாற்றிய முதல் திரைப்படம். அந்த படத்தில் ஜெமினி கணேசன், ரவிச்சந்திரன், சரோஜதேவி, பாரதி ஆகியோர் நடித்திருந்தார்கள். ஜி ராமகிருஷ்ணன் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர்.
அதற்கு பின்னாலே ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு நான் பத்திரிகை தொடர்பாளனாக இருந்திருக்கிறேன். பத்திரிகை தொடர்பாளனாக என்னுடைய கடைசி படம் எது என்று எனக்கு சரியாக நினைவில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அண்ட் உலக நாயகன் கமல்ஹாசன் சார் இவங்க 2 பேரும் நடித்த திரைப்படங்கள்ல உங்களுக்கு மிகவும் பிடிச்ச திரைப்படம் என்னன்னு சத்தியமங்கலம்ல இருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. ரஜினி கமல் ஆகிய இருவரும் நடித்த படங்களில் பல படங்கள் எனக்கு பிடிக்கும். ஆனாலும் ஒரு படத்தை பற்றி சொல்லும்படி நீங்கள் கேட்டிருக்கிறதுனால இந்த பதிலை நான் தரேன். ரஜினிகாந்த் நடித்த படத்தில் எனக்கு மிகவும் பிடித்த படம் 6லிருந்து 60 வரை. அதே மாதிரி கமல்ஹாசன் நடித்த படங்களில் எனக்கு மிக மிக பிடித்த படம்னா அது தேவர் மகன் திரைப்படம். சச்சின் திரைப்படத்தினுடைய ரீரிலீஸ்னால சின்ன பட்ஜெட் படங்களுக்கு போதுமான திரையரங்குகள் கிடைக்கலன்னு நிறைய பேர் பேட்டி கொடுக்கறத பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி ரீரிலீஸ் ஆகிற திரைப்படங்கள்னால சின்ன பட்ஜெட் படங்கள் பாதிக்கப்படுறது சரியான போக்கா, அல்லது குட் பேட் அக்லி திரைப்படம் நல்லா ஓடிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு சச்சின் திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்கணுமான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. இந்த காலகட்டங்களில் திரைப்படத்தினுடைய வெற்றியில் அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதி என்பது மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. அதனால் என்னென்ன படங்கள்லாம் வெளியாக போகிறது அப்படின்றத பார்த்து சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் தங்களுடைய படங்களுடைய வெளியீட்டு தேதியை திட்டமிட வேண்டும். அருவி அண்ட் வாழ் மாதிரியான திரைப்படங்களை எடுத்த இயக்குனர் இப்போ என்ன பண்ணுறாரு, அவரை பற்றின அப்டேட் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. அருவி வாழ் போன்ற படங்களை இயக்கிய அருண் பிரபு புருஷோத்தமன் இப்போ சக்தி திருமகன் என்ற பெயரிலே ஒரு திரைப்படத்தை இயக்கி முடித்துள்ளார். அந்த படத்துடைய கதாநாயகன் விஜய் ஆண்டனி. இயக்குனர் மணிரத்னம் சாரனுடைய முதல் திரைப்படமான பல்லவி அனுபல்லவின்ற திரைப்படத்துக்கு பாலிவுட் நடிகரான அனில் கபூர் தேர்வானதுடைய பின்னணி இருந்தால் ஷேர் பண்ண முடியுமா? அந்த திரைப்படத்தை வேறு மொழிகளில் எடுத்திருக்காங்களான்னு ஸ்ரீலங்காலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. மணிரத்னத்துடைய இயக்கத்தில் உருவான முதல் படமான பல்லவி அனுபல்லவி படம் தெலுங்கு படம் இல்லை, அது ஒரு கன்னட படம். முதல்ல அந்த கதையிலே நடிக்கும்படி கமல்ஹாசனை தான் கேட்டிருந்தார் மணிரத்னம். கமல்ஹாசனுக்கு அந்த கதையிலே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தன. அதையெல்லாம் சரி செய்து கொண்டு வரும்படி மணிரத்னத்தை அவர் சொன்னார். அதையெல்லாம் மணிரத்னம் மாற்றி கொண்டு வருவதற்கு முன்னாலேயே பார்த்திங்கன்னா கமல்ஹாசனுக்கு ஹிந்தி பட உலகிலிருந்து பல வாய்ப்புகள் வர தொடங்கிவிட்டன. அதனால் மணிரத்னத்துடைய படத்திலே அவர் நடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அனில் கபூர் நடித்திருந்த வம்ச விருட்சம் என்ற படத்தை பார்த்தார் மணிரத்னம். அவர் தன்னுடைய படத்துக்கு கதாநாயகனாக சரியாக இருப்பார் அப்படின்னு அவருக்கு தோன்றியதால் அந்த படத்துக்கு கதாநாயகனாக அவரை ஒப்பந்தம் செய்தார். பல்லவி அனுபல்லவி படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையலை. அதனால் வேற்று மொழிகளிலே அந்த படம் தயாராகவில்லை. சார், தமிழ் திரைப்படங்களில் ஜெயலலிதா மேம் இரட்டை வேடங்களை நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ண சத்யா என்ற படம் உட்பட தெலுங்கில் ஓரிரு திரைப்படங்களிலும் வந்தாளே மகாராசி என்ற தமிழ் படத்திலும் இரட்டை வேடங்களில் நடித்திருக்கிறார் ஜெயலலிதா. எம்ஜிஆர் சாரனுடைய ராமாவரம் தோட்டம் அண்ட் ஜெயலலிதா மேமனுடைய போயஸ் கார்டன் வீடு, இது ரெண்டுத்திலையுமே டிவி சீரியல்கள் அல்லது படங்களுடைய படப்பிடிப்புகள் நடந்திருக்கான்னு நெல்லையிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டத்திலே இது வரைக்கும் எந்த சினிமா படப்பிடிப்பும் நடந்ததா தெரியல. ஆனால் ஜெயலலிதாவுடைய வீட்டிலே முக்தா சீனிவாசன் தன்னுடைய 2 படங்களுக்கான காட்சிகளை படமாக்கியிருக்கார். முதல் படம் சூரியகாந்தி, இன்னொரு படம் அன்பை தேடி. இந்த 2 படங்களிலும் ஒரு சில காட்சிகள் ஜெயலலிதாவின் வீட்டிலே படமாக்கப்பட்டன. இசையமைப்பாளர் இளையராஜா சார் வெளிநாட்டு படங்களுக்கு, குறிப்பாக யூரோப் அமெரிக்கா படங்களுக்கு இசையமைச்சிருக்காரான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. லெட்ஸ் கோ பிலோ த ரெயின்போ, லவ் அண்ட் லவ் ஒன்லி ஆகிய 2 ஆங்கில படங்களுக்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார். இது நீங்களாக பாண்டவாஸ் என்கின்ற ஆங்கில அனிமேஷன் படத்திற்கும் இளையராஜா இசையமைத்திருக்கிறார். நடிகர் அஜித்குமாரனுடைய அடுத்த திரைப்படத்தை லக்கி பாஸ்கர் திரைப்படத்தை இயக்குன வெங்கட் அட்லூரி தான் இயக்க போகிறதா வர தகவல்கள் உண்மையானு தோர்ணமலையிலேருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. அஜித்குமாரனுடைய அடுத்த படத்தை யார் தயாரிக்கப் போகிறார்கள், யார் இயக்கப் போகிறார்கள் என்பதை பற்றி இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் இல்லை. ரெட்ரோ திரைப்படத்தில் ஸ்ரீயா, குட் பேட் அக்லி திரைப்படத்தில் சிம்ரன், இப்படி முன்னாள் கதாநாயகிகளை இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நான் அசின் மேமை எதிர்பார்க்குறேன், நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்கன்னு மலேசியாவிலேருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அதே அசினை தான் நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு அசினுடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும். சார், ஐமேக்ஸ் கேமரானா என்ன, அதோடைய சிறப்பை பற்றி சொல்ல முடியுமான்னு அரந்தையிலேருந்து சேகர் செந்தில் கேட்டிருக்காங்க. ஐமேக்ஸ் கேமராவுடைய சிறப்புகளை பற்றி நான் சொல்கிறத விட அதை பற்றி நன்கு அறிந்த ஒரு ஒளிப்பதிவாளர் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் உங்களுடைய கேள்வி அப்படியே ஒளிப்பதிவு துறையிலே மிகவும் பிரபலமானவரான ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருக்கு அனுப்பி வைத்தேன். அவர் ஐமேக்ஸ் கேமராவை பற்றி விளக்கமாக ஒரு பதிவை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதை நீங்களே பாருங்கள். சிஜே ராஜ்குமார், சினிமாட்டோகிராஃபர். ஐமேக்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, இந்தியாவில் பொறுத்தளவு ஒரிஜினல் ஐமேக்ஸ் கேமராவில் எந்த படமும் ஷூட் பண்ணுறது இல்லை. டிஜிட்டலாக ஒரு 4K 8K ரெசல்யூஷனில் ஆரி, ரெட், பிளாக் மேஜிக் அந்த மாதிரி கேமராவில், சோனி வினிஸ் இந்த மாதிரி கேமராவில் ஷூட் பண்ணி ஐமேக்ஸ் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரிஜினல் ஐமேக்ஸ் கிறிஸ்டோஃபர் நோலன் ஷூட் பண்ணுற அந்த ஃபார்மேட் வந்து ஃபிலிம். ஐமேக்ஸ்ன்றது வந்து ஒரு ஃபிலிம் கேமரா. ஸோ அந்த ஃபிலிம் கேமரா அப்படின் போது என்னென்னா, உங்களுக்கு வந்து
ஐமேக்ஸ் கார்பரேஷன் வந்து ஒரு 3 கேமரா அவங்க வச்சிருக்கிறாங்க. அதை வந்து ஒரு ரெண்டல் பேசிஸில் தான் அந்த கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கான செப்பரேட் லென்சஸும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஃபிலிம் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணணும். ஃபிலிம்னா எப்படின்னா உங்களுக்கு வந்து 35mm ஃபிலிம் அப்படின்றது நம்ம சினிமாஸ்கோப்புக்கெல்லாம் ஷூட் பண்ணுற அந்த 35mm ஃபார்மேட் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து 4 பெர்ஃபரேஷன். அதே 70mm வந்து 7 to 8 பெர்ஃபரேஷன். ஒரு ஃப்ரேம் வந்து அந்த பெர்ஃபரேஷன்றது சைடில் இருக்கிற ஹோல்ஸ். இது வந்து ஐமேக்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து 15 பெர்ஃபரேஷன். 35mm வந்து 4 ஒரு ஃப்ரேம் 4, 70mm வந்து 8 பெர்ஃபரேஷன் வந்து ஒரு ஃப்ரேமு. ஐமேக்ஸ் வந்து 15 பெர்ஃபரேஷன் வந்து ஒரு ஃப்ரேம். ஸோ நெகட்டிவோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு. உங்களுக்கு வந்து 70mm விட 2 மடங்கு பெருசு. அது போக உங்களுக்கு வந்து சினிமாஸ்கோப்பும் 70mm ஒரு வைடு அகன்ற பார்வையில் இருக்கும். ஐமேக்ஸ் வந்து வைட் ஸ்கிரீன் ஃபார்மேட் ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஸ்டேடியம் வியூ கிடைக்கும். ஐமேக்ஸ் ஃபிலிமில் ஷூட் பண்ணுறது தான் ஒரிஜினல் ஆனது. அதில் தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரிஜினல் டெப்த் ஆஃப் ஃபீல்டும் கிடைக்கும். இப்போ இதனால் என்ன, ஐமேக்ஸ் ஃபிலிம் கேமரா வச்சு ஷூட் பண்ணுறதுனால என்ன வித்தியாசங்கள் ஆடியன்ஸ்க்கு கிடைக்கும்னா, ஒரு வைட் ஷாட் நீங்கள் பனாரோமிக்கான வைட் ஷாட் எடுத்தால் கூட இமேஜோட ரேஷியோ வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்காது. இப்போ நீங்கள் 35mm எடுக்கிறத விட ரேஷியோ வந்து பெருசாக இருக்கும். வைடாகவும் இருக்கும், ரேஷியோவும் கவரேஜும் ஜாஸ்தியாக இருக்கும், இமேஜோட மேக்னிஃபிகேஷன் ரேஷியோவும் ஜாஸ்தியாக இருக்கும். தட்ஸ் த பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் இன் ஐமேக்ஸ் கேமரா. அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கு மொபைல் ஃபோன்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிட்ட சூழ்நிலையில் எந்த கலை உலக பிரமுகரை சந்தித்தாலும் அவரோடு செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் எல்லா ரசிகர்களும் விருப்பப்படுகிறார்களே தவிர அவங்கக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இப்போது அடியோடு ரசிகர்களிடமிருந்து போய்விட்டது என்றே சொல்லலாம். ஆனால் இந்த ஆட்டோகிராஃப் இருக்க, அதை ஒரு கலைஞர்கிட்டேருந்து வாங்கும்போது ஏற்படக்கூடிய பெருமிதம் இருக்க, அது அலாதியானது. ஆட்டோகிராஃபை பொறுத்த வரைக்கும் கலைஞனுக்கும் ரசிகனுக்கும் உள்ள அந்யோன்யத்தை மிகவும் அதிகப்படுத்துகின்ற ஒரு விஷயம் அது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல பேர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேன். அப்படி நான் ஆட்டோகிராஃப் வாங்கியதில் மிக முக்கியமான நடிகர்னா அது நடிகர் திலகம் சிவா கணேசன் என்கிறார் கமல்ஹாசன். அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் மோகன் சர்மா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களிலே நடித்தவர் மோகன் சர்மா. എന്ന് തിരിച്ചു പോകും? എന്ത് വേണമെങ്കിൽ പോയേക്കാം. എനിക്ക് വേണ്ടി പോകണ്ട. ജോലിക്ക് വേണ്ടി ഞാൻ പോകാതിരിക്കണം. ஆனா சச்சின் உன் தொல்லை தாங்க முடியலப்பா. நான் என்னங்க பண்ண? வீட்டுக்கு வந்தா சச்சின் இப்படி பண்ணா, சச்சின் அப்படி பண்ணா, ஒரே சச்சின் சச்சின் சச்சின். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவா கணேசன் ஆகிய இருவரோடும் நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்ற இவர் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. முதல்ல நடிக்கணுன்ற ஆர்வம் எங்க உங்களுக்கு? எனக்கு சுமார் ஒரு 10 வயசு இருக்கும்போது நடிகர் திலகம் வந்து எங்கள் ஊர் பக்கம் நொச்சூர்ங்கிற கிராமத்துக்கு வந்தார். அப்படியே போனோம். ஒரு கொடை ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க, கீழே உட்காந்துருக்காரு சேரில். அப்போ நாங்கள்லாம் போய் ஃப்ரெண்டில் போய் இப்படி நிற்கிறோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.